ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் பர்சனல் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் எண்ட் ஆஃப் தி இயரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு டேலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தோம்னா அதுக்கு எக்ஸாக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த டேட்டில் பண்ணியிருக்கோம், ஒரு லோன் வாங்கியிருந்தோம்னா எந்தெந்த இஎம்ஐ கட்டியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேலியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லெட்ஜரில் என்ன குரூப் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு, கேஷ் ஆல்ரெடி இருக்கும். கிரெடிட் கார்டுக்கு வந்து கரண்ட் லைபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா அது வந்து நம்ம கடன். ஹோம் லோனுக்கு செக்யூர் லோன், பைக் லோன் வாங்கியிருந்தோன்னா அது செக்யூர் லோன். இப்போ கிராசரி எக்ஸ்பென்சஸ், ஸ்கூல் ஃபீஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே. இப்போ ரெண்ட் ரிசீவ் பண்ணோம்னா இன்டைரக்ட் இன்கம், ரெண்ட் பே பண்ணோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர் இன்கம்ஸ், ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் வாங்கினோம்னா இன்டைரக்ட் இன்கம். இப்போ சேலரி கொடுத்தோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேலரி வாங்கினோம்னா இன்டைரக்ட் இன்கம். ஆஸ் ஒரு பர்சனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சேலரி வந்து இன்கமாக தான் கொடுக்க முடியும், ஏன்னா அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கல, சேலரி வாங்குகிறோம் நம்ம. ஸோ இப்போ நமக்கு இன்கம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷீட் 2ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 17 டிரான்சாக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இந்த டேலியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ப்ரைம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூவாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கம்பெனி க்ரியேட் பண்ண Alt F3 யூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் கம்பெனிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். டேலி யூஸ்ட் அட் ஹோம். ஒன்றுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிடிஎஸ்லாம் தேவையில்லை, ஜிஎஸ்டிலாம் தேவையில்லை. ஸோ நோ கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நேராக நான் வவுச்சர் போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ன, ரிசீவ்டு சேலரி. ஸோ அப்போ நமக்கு ரிசிப்ட் F6. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமில் இங்கே க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ இதுலேயே இருக்குது க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ். Alt C யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. சேலரி, இன்டைரக்ட் இன்கம் 50,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்கில் ரிசீவ் பண்ணனால நான் என்ன பண்ணுறேன், Alt C யூஸ் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பணத்தை பேங்க்கில் தான் நமக்கு சேல்ரி வந்து வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிப்ட் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெய்டு ஹவுஸ் ரெண்ட்டு. இப்போது சில எக்ஸ்பென்சஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷை கையில் வச்சுக்கிறதா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் பணத்தை பேங்க்லேருந்து விட்ரா பண்ண போகிறேன். கான்ட்ரா வச்சர் யூஸ் பண்ணுறேன். இந்தியன் பேங்க் ஒரு 15,000 ருபீஸ் நான் என்ன பண்ணுறேன், கேஷாக நான் கையில் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செக் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கூட எக்ஸாக்டாக நம்ம செக் நம்பர் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பணம் கையில் ஒரு 15,000 பணம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதத்துக்கான 4ஆம் தேதிக்கான ரெண்ட்டை கொடுக்க போகிறேன். 4 மாதத்துக்கான ரெண்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். பேமெண்ட், சேலரி. ஸோ டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். 5,000 கேஷாக கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராசரி ஷாப்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மளிகை பொருளாக வாங்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கிராசரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை தனியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா எண்ட் ஆஃப் தி இயரில் கிராசரிக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக பார்க்க முடியும்.
ஸோ இப்போ அடுத்து 3500 கேஷ், நான் கேஷ் கொடுத்து பே பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ். ஸோ ஸ்கூல் ஃபீஸு நான் என்ன பண்ணுறேன், செக்காக கொடுக்குறேன். ஆல்ட் சி ஸ்கூல் ஃபீஸ் பெய்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000 இந்தியன் பேங்க். ஸோ அடுத்து பெய்டு ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் யூஸிங் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது இது எப்படி போடுறது, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னலில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எவ்வளோக்கு போடுறேன், 500க்கு போடுறேன். இந்த இடத்துல ஆல்ட் சி யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு, கரண்ட் liability. அடுத்து ஹோம் லோன் வந்து ஒன்று வாங்குகிறேன், 1,50,000 வாங்குகிறேன் நான். ஸோ அப்போ அது நான் பணத்தை ரிசீவ் பண்ணுறேன். ஸோ ரெசிப்ட் வச்சர், ஆல்ட் சி ஹோம் லோன், கரண்ட் liability தான் அதுவும், ஏன்னா கடன் வாங்குகிறேன். 1,50,000 ஆஸ் எ பேங்க்கில். ஸோ 1,50,000 நான் பேங்க்கில் வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெசிப்ட், ஆல்ட் சி இன்சென்டிவ், அது இன்டைரக்ட் இன்கம். ஸோ எவ்வளோ, 7,500 பேங்க் அக்கௌண்ட். ஸோ கையில் கொடுத்தாங்கன்னா நம்ம கேஷுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 செலவு பண்ணியிருக்கேன். ஆல்ட் சி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ அமௌண்ட்டு, 500 கேஷாக கொடுக்குறேன். ஸோ நரேஷன்ஸில் என்ன டீட்டெயில்டு எக்ஸ்பென்சஸ் பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பெய்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு. கிரெடிட் கார்டுக்கு ஒரு 500 கொடுக்கணும், அதை பே பண்ண போகிறேன் நான். கிரெடிட் கார்டு 500. ஸோ பேங்க்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் கிரெடிட் கார்டுக்கு. ஸோ இப்போ கிரெடிட் கார்டுக்கு நம்ம கடன் எதுவுமே இல்லை, 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் வச்சர்ஸ், ஹோம் லோன் 1,50,000 வாங்கியிருக்கோம். ஸோ இஎம்ஐ வந்து 10,500 வச்சுப்போம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் டேட் கொடுத்துருந்தேன். நான் டேட்டை ஏன் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் மோடு. ஸோ எஜுகேஷனல் மோடில் நம்ம என்ன பண்ண முடியாது, டேட்டு 1, 2 மட்டும் தான் எடுக்கும், 3, 4லாம் எடுக்காது. ஸோ கிராசரிஸ் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், மளிகை பொருள் வாங்குகிறேன், கிரெடிட் கார்டை வச்சு வாங்குகிறேன். ஸோ அப்போ அது ஜேர்னல். ஸோ கிராசரி ஷாப் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன், 7,500க்கு வாங்குகிறேன், யூஸிங் கிரெடிட் கார்டை வச்சு நான் வாங்குகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு சேலரி. ஸோ சேலரி ரிசீவ் பண்ணுறேன், ரிசிப்ட் வச்சர், சேலரி 50,000. ஸோ இந்தியன் பேங்க்கில் நமக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நமக்கு அந்த டெபிட் சைடில் என்ன இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஆர் இஸ் எ கிவர், டிஆர் இஸ் எ ரிசீவர். நமக்கு சேலரி வருது, இந்தியன் பேங்க்கில் ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு சிஆரை கிவரை சேலரியும் அது கோல்டன் ரூல்ஸ் இது. அடுத்து நெக்ஸ்ட்டு பெய்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ பேமெண்ட் வச்சர். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணல. ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணி ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே க்ரியேட் பண்ணுறேன். 550 கேஷாக தரேன். அடுத்து நெக்ஸ்ட் பெய்டு கிராசரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அப்போது ஜேர்னல் வவுச்சர்ஸ், கிராசரி எக்ஸ்பென்சஸ் 3,200 கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பே பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு சேலரி. ஸோ சேலரி திரும்ப நான் வாங்குகிறேன், ரெசிப்ட் வவுச்சர், சேலரி
அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கிரெடிட் கார்டுக்கான ஒரு அமௌண்ட்டை ஒரு 10,000 ருபீஸ் நான் பே பண்ண போகிறேன். ஸோ பேமெண்ட் வவுச்சர், கிரெடிட் கார்டு 10,000. இப்போ நான் பாக்கி எவ்வளோ தர வேண்டியது, கிரெடிட் கார்டுக்கு ஜஸ்ட்டு 700 ருபீஸ் மட்டும் நான் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து ஹோம் லோன் இஎம்ஐ பே பண்ண போகிறேன். ஹோம் லோன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் நம்ம காமனாக செய்யக்கூடிய செலவு. அப்போ செலவு பண்ணால் பேமெண்ட்டு, பணம் வந்துச்சுன்னா ரிசிப்ட்டு. இது மாதிரி நமக்கு ஒரு கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணுறோம் அப்படின்னா ஜேர்னல் வவுச்சர் யூஸ் பண்ணணும். ஸோ ஜேர்னல் வவுச்சர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 என்ட்ரி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிரெடிட் கார்டுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர், கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டில் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு 500 பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் மூலயமா 500 பே பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து 7,500 செலவு பண்ணியிருக்கோம் கிரெடிட் கார்டு மூலயமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,200 செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 10,000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 11,600 கிரெடிட் கார்டை வச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 10,500 பே பண்ணிவிட்டோம். பாக்கி 700 நம்ம பேலன்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஹோம் லோனில் நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 2 மாதத்துக்கான இஎம்ஐயை பே பண்ணியிருக்கோம். 1,50,000 வாங்கினோம், 21,000 பே பண்ணியிருக்கோம். பாக்கி 1,29,000 நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம கையில் பணம் எவ்வளோ இருக்குது. ஸோ 6,550 நம்மளோட கையில் பணம் இருக்கணும். அடுத்து நம்ம பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3,07,500 வந்திருக்கு. ஸோ நம்ம வாங்கின லோன் எல்லாம் சேர்த்து 61,500 செலவு பண்ணியிருக்கோம். பாக்கி 2,46,000 நம்ம பேங்க்கில் இருக்கணும். ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை டேலியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ நம்ம கிராசரி எக்ஸ்பென்சஸ் போனோம்னா இந்த இப்போது எண்ட் ஆஃப் தி இயரில் நம்ம எவ்வளோ கிராசரிக்காக, மளிகை ஜாமானுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே நம்ம பார்த்துக்கலாம். மந்த்லி வைஸ், டே வைஸ் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்த்துக்க முடியும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதேமாதிரி ஃபியூவலுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் வீடு ரிப்பேரு, ஃபியூவலு, கார் ரிப்பேர், பைக் ரிப்பேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேருக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மந்த்லி வைஸோ இல்லை இயர்லி வைஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஏன் நம்ம அதிகமாக கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரையல் வெர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.